இந்த நாள் உங்கள் வரலாற்றில் ஒரு பொன்னான நாளாக அமையப் போகுது. முக்கியமாக இதை கேளுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவும் இந்த பதிவையும் முக்கியமாக கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இதை முக்கியமாக கேளுங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட வாழ்க்கையில் பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாமே தான் வாழ்க்கைன்றோம். அந்த எல்லாமே நமக்கு பின்னாடி நம்ம சொத்து வாங்கி வச்சா நம்ம பிள்ளை அனுபவிக்கணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற வரைக்கும் சொத்து சுகத்தோட சுகமா இருக்கணும். அப்படின்னு தான் சொத்து, சுகம் அப்படின்றாங்க. சொத்து இருந்தா சுகமா இருப்போம். அந்த சொத்த வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன இதெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கு. சொத்து இருக்கும் ஒருத்தர்கிட்ட. சொத்து இருக்கும். ஆனா அத ஆளறதுக்கு பிள்ளை இருக்க மாட்டாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு குறைகள் இருக்கும். ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. என்ன கோடிக்கணக்கில பணம் வச்சிருக்கிறவன பார்த்தா கீழ இருக்கிறவனுக்கு கஷ்டமா தெரியும். என்னடா அவன்கிட்ட அவ்வளோ இருக்கு. நம்மகிட்ட இல்லையே! அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு உள்ள பிரச்சனை என்னன்றது அவனுக்கு தான் தெரியும். இங்க கீழ இருக்கிறவனுங்க எதுவுமே இல்லன்னா நிம்மதியா படுத்து தரையில தூங்கிடுறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில அவங்க தூங்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க சொத்து என்பது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒண்ணு. அத சம்பாரிக்கணும். அத நல்லபடியா சம்பாரிக்கணும். நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். என்ன மன நிறைவோடு ஒரு வாழ்க்கைய வாழுங்க. மன நிறைவோடு சந்தோஷமா வாழுங்க. இப்ப நான் ஒரு ஆலயத்த பத்தி உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த ஆலயம் பாண்டிச்சேரி பக்கத்துல தவளக்குப்பத்துலேருந்து ரைட்ல போனா தூக்கணாம்பாக்கம் என்ற பக்கத்துல ஒரு அழகுமுத்து ஐனாரப்பன் கோயில். என்ன இந்த கோயிலு ரொம்ப புகழ்பெற்ற கோயிலு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா, சிறிய அளவுல இருந்த கோயில் இது. சிறிய அளவுல இருந்த கோயில, இன்னைக்கு பெரிய லெவல்ல மாறிக்கிட்டு இருக்கு. என்ன ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இந்த கோயில்ல வெறும் ஒரு காடு, அங்க போறதுக்கான வழியே இல்ல. தென்னம்பாக்கம்ன்ற ஊர் அது. ஒரு வில்லேஜ். என்ன இந்த கோயில்ல நெறைய பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க. நான் பொய் சொல்லல. உண்மை சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஜமான ஒரு உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நெறைய பேரு சொல்லுவாங்க. அது இது எதனா ஒண்ணு சொல்றான், சாமி சொல்றான்னு. என்னான்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் வேண்டுதல். நான் போயிட்டு எனக்கு 100 கோடி குடுன்னு சொன்னா கண்டிப்பா நடக்காது. எனக்கு அது வேணும், இது வேணும். எனக்கு ஒரு 50 ஏக்கர் நிலம் வேணுன்றேன். நம்பளோட உழைப்பு வச்சு தான் எல்லாமே. அந்த உழைக்கிறதுக்கு கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டிக்கணும். என்னோட உழைக்கிறதுக்கு என் உடல் ஆரோக்கியமா குடுங்க. என்ன நான் 100 கோடி சம்பாரிக்கணும். ஒரு 50 ஏக்கர் நிலம் வாங்கணும். அப்படின்னாக்கா, என்னோட உடல் உழைப்பு நல்லபடியா இருக்கணும். என்னுடைய உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். நான் உழைச்சு சம்பாரிக்கணும். யாராவது எனக்கு குடுப்பாங்களான்னு சொல்லி நெறைய பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல. ஒவ்வொருத்தரும் படுக்கும்பொழுது படுத்தா காலையில எழுந்திருக்கும்போது, இந்த பக்கம் ரம்பா, ஊர்வசி ஒருத்தர் கால் அறுத்து, கை அறுத்து, காலைல எந்திச்சா டீ குடுக்க, காப்பி குடுக்க, சாப்பாடு குடுக்குன்னு எல்லாரும் ஒரு கனவோட தான் படுக்கிறோம். ஆனா, அந்த கனவு நல்லது தான். ஏன்னா, மனிதனுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்காம். அந்த ரம்பா, ஊர்வசிக்கும் ஆசை இருக்குல்ல, அவங்களுக்கு யாருன்னா கால் அழுத்தணும்னு சொல்லிட்டு, இதுதான் வாழ்க்கை. அதனால, இப்ப இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் நான் சொல்றேன் கேட்டுங்க. இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா, ஒரு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி, அந்த கோயில்ல போய் நீங்க வேண்டிக்கிறீங்க. வேண்டிக்கிட்டீங்கனாக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாரம் அங்க போயிட்டு அந்த கோயில் ஐயனார் கத்தியில ஒரு எலுமிச்சம்பழத்த வாங்கி சொருவிட்டு அங்க சீட்டு விக்கிறாங்க. இல்ல அங்க ஐயனாருடைய மடியில எலுமிச்சம்பழம் நீங்க வாங்கி உங்களால சீட்டு ரூ. 150 குடுத்து வாங்க முடியல அப்படின்னா, ஒண்ணும் தேவையில்ல. ஐயனார் பாதத்தில வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்த குடுப்பாங்க. என்ன அந்த எலுமிச்சம்பழத்த நீங்க வாரம் வாரம் திங்கட்கிழமை இல்ல வியாழக்கிழமை ஏன்னா, அங்க அழகுமுத்து ஐனாரப்பன் இருக்கிறாரு. பூரணி தாய், புக்குலை தாய் இருக்காங்க. வீரபத்திரசாமி இருக்கிறாரு. அழகுமுத்து ஐனாரப்பன் சித்தர்ன்னு இருக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, தாய் பார்வதி தேவி இருக்கிறாங்க. மதுரை மீனாட்சி. என்ன அதனால அந்த பக்கம் சிவன் இருக்கிறாரு. அதனால இந்த பக்கம் முருகர், இந்த பக்கம் நவகிரகம், குதிரை சிலைகள் எல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க உத்து கவனிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பொய் இல்ல, நிஜம். நிஜமான நிஜம்னா நிஜம், நிஜம் உண்மை இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த நல்லா கேளுங்க. இந்த விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஆலயத்துக்கு போறாங்க. போறவங்க என்ன பண்றாங்க,
நேரா சாமி கும்பிட்றோம். ஏன்னு கேட்டால் சாமி கும்பிட்றோம். ஒரு வேண்டுதல் ஒருத்தர் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறவங்க, உடனடியா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சி, எத்தனை பேர் பிள்ளைகள பொம்மையா செஞ்சு, மடி குழந்தையாக பொம்மையாக நீங்கள் இதில பார்த்து காட்டியிருக்கேன். அதே மாரி நெறைய பேர் வீடு இல்ல, எனக்கு இருக்கிறதுக்கே வீடு இல்லன்னு சொல்றாங்க. அந்த வீடு இல்லாதவங்க வேண்டிக்கிறாங்க. அந்த வீடுகள கொண்டு அது மாரி வீடு கொண்டு வந்து சிலையா செஞ்சு, அதையும் கொண்டு வந்து அந்த ஆலயத்தில அர்ப்பணிச்சு, எனக்கு வீடு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி இந்த கடவுளுக்கு இது பண்ணுறாங்க. சில பேர் திருமணம் ஆகாதவங்க அங்கே போகிறாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. திருமணம் ஆன பிறகு ஆணும், பெண்ணும் ஜோடியா சேர்ந்து சிலைய இது பண்ணி வச்சிருக்காங்க. நான் அது மாரி என்னோட பையன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. டாக்டருக்கான செலவையும் அங்கே பார்த்துருக்கலாம். நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு வீடியோல போட்டிருக்கேன். அடுத்தது போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. போலீஸ் ஆகுறவங்களும் இருக்கிறாங்க. போலீஸில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு எஸ்ஐயா இருக்கிறார். நான் எனக்கு வந்து ப ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சு போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பியா வேணும், எஸ்பியா வேணும். அது மாரி ஒவ்வொருத்தவங்களோட கனவும் உழைப்பும் ஒரு பக்கம், கடவுளுடைய ஊக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளை கும்பிடுங்க. கடவுளை கும்பிட்டீங்கன்னா, கடவுள் வந்து உங்கள வந்து டைரக்ட்டா அவர் வந்து கொண்டு போய் சேர்ல உட்கார வைக்கணும். நீங்கள் உங்கள் உழைப்பை பயன்படுத்துங்க. கடவுள்கிட்ட வேண்டிங்க. உங்களோட கோரிக்கை கண்டிப்பாக நல்லதா இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். என்ன இது நீங்கள் நல்ல ஒரு பதிவு. இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, அந்த கோயில்ல உண்மையான நிகழ்வுகளை பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவோடு தான் வரான். அந்த கனவுகள் அங்கே பூர்த்தியாகுது. மக்களுக்கு இன்னும் அது அந்த கோயிலை பற்றின அருமை தெரியல. நான் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பரந்த உலகம். நான் பரந்த உலகம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில 150 கோடி மக்கள்கிட்ட இருக்கிறோம். 150 கோடி மக்களுக்கு தெரியுமான்றது தெரியாது. என்னை போல ஒருத்தவங்க யாருன்னா ஒருத்தவங்க அந்த கோயிலினுடைய சிறப்புகள உங்களுக்கு தெரிவிச்சா, அந்த கோயிலுக்கு நீங்க போங்க. ஒண்ணுமே இங்கேருந்து செலவு இல்லங்க. பாண்டிச்சேரி போங்க. பாண்டிச்சேரி போனீங்கன்னா, தூக்கணம்பாக்கம் பஸ் இறங்குங்க. அங்கேருந்து தென்னம்பாக்கம்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அழகுமுத்து ஐனாரப்பன் கோயில்னு பாண்டிச்சேரியில போயி, நீங்க யார்கிட்ட கேட்டீங்கனாலும் பாண்டிச்சேரியில அழகுமுத்து ஐயனாரப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது. நேரா பஸ்ஸில் போங்க. என்ன உங்களோட வாழ்க்கையில கனவுகள் அப்படின்னு சொன்னா, அந்த கனவுகள நினைவாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த கனவுகள நியாயமானத கடவுள்கிட்ட வேண்டுங்க. கண்டிப்பா இந்த கனவு உங்களுக்கு நல்லதாக அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேருனுடைய நான் வந்து அடிக்கடி போயிருக்கேன். என்னோட ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். எனக்கு மனப்பூர்வமான என்னோட வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. ஒரு முறை மட்டுமல்ல, 2, 3 முறை என்னோட வேண்டுதல் நிறைவேறிருக்கு. மறுபடியும் வேண்டுதல் இருக்கு. அந்த வேண்டுதலை நம்ம நிறைவேத்துறோன்றபோது, அந்த உண்மையான சக்தி உள்ள ஒரு கோயில், உங்களுக்கு எந்த இதுவுமே உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. அங்கே போய் நீங்க அவ்வளோ குடுங்க, இவ்வளோ குடுங்கன்னு யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. அந்த கோயிலுக்கு போங்க. கோயில் வாசப்படியில எலுமிச்சம்பழம், பூவு இருக்கும். உங்களோட அங்கே கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்த வாங்குங்க. ர மடியில வைங்க. இன்னொரு எலுமிச்சம்பழம் வைங்க. சூலத்த சொல்லுங்க. சொல்ல சொல்லிட்டு அந்த கோயில்ல மனசார வேண்டிக்குங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு பதிவை முதல் முறையாக கேட்குறீங்கன்றத, இது உங்களோட வாழ்க்கையில வழிகாட்டியாக இந்த பதிவு இருக்கும். இந்த பதிவை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க முதல்ல. உங்களோட விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் கடவுளே இல்லன்றாங்க. கடவுள் இருக்காரா இல்லன்ற ஆராய்ச்சிக்கு நான் போல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயங்கள் ஒரு இடத்துல போகும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்னா, அந்த இதுதான். ஒருத்தர்கிட்ட நம்ம போய் ஒரு விஷயத்த கேட்குறோம். அவர் நம்மளுக்கு நல்லது செய்யறன்னா, அவர் தான் கடவுள். அது மாரி நம்மளுக்கு பெத்தவங்க, தாய், தந்தை கடவுள்னு சொல்றோம். பெத்தவங்க, தாய், தந்தை நம்மளுக்கு கடவுள். அது மாரி வாழ்க்கையில நம்மளுக்கு எதனா ஒரு வழிகாட்டியா இருக்கிற ஒரு குரு. வாழ்க்கையில நம்மளுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு எல்லாத்தையுமே செய்து கொடுக்குறவர், அந்த நேரத்தில கடவுள் ரூபத்தில வர மனிதர். இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து மனித ரூபத்தில வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். ஆனா கடவுள் நேரடியா வந்தா எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், கடவுளே எனக்கு அத குடு, இத குடுன்னு சொல்லிட்டு, இப்ப ஒரு மனிதர், ஒரு புகழ்பெற்ற மனிதர் வராருன்னா, அந்த மனிதர்கிட்ட ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் ஒண்ணா கூடிறாங்க. ஒண்ணா கூடிட்டா அவரு யாருக்கு என்ன பண்றது, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. அதுபோல தான் கடவுள்கிட்ட போங்க, தனிமையில பேசுங்க. தனிமையா ஒருத்தர் ஒரு பிரச்சனையும் ஒருத்தர் கடவுள் புரியும். அவருக்கு என்ன பண்ணணும், இவருக்கு என்ன பண்ணணும், இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த வீடியோவையும், இந்த ஆடியோவையும் நீங்க கேட்கின்ற நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாள் உங்களுடைய வாழ்வில் ஒரு பொன்னான நாளாக அமையும். இது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை
பாதை நல்ல ஒரு பாதையை தொடங்கப் போகுது இந்த வீடியோவையும் ஆடியோவையும் கேட்கும் பொழுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஆடியோவில் போடக்கூடியது முற்றிலும் உண்மை. இது சித்தரிக்கப்பட்டதல்ல. என்ன, ஏதோ ஒரு இதுக்காக சொல்ல. நான் பொது நலனுக்காகவும், மக்களுக்காக ஒரு நல்ல விஷயங்கள நான் கொண்டு வரேன். அந்த விஷயத்த நீங்க கேளுங்க. உங்களோட மனசுல சந்தோஷமான நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். ஒண்ணும் இல்ல, நீங்க ரொம்ப ஒண்ணும் லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில செலவு பண்ண போறது கிடையாது. மிஞ்சி போனா சென்னையிலேருந்து போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ரூ. 500 செலவு ஒரு ஆள் போயிட்டு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிட்டு வரீங்கன்னா, ரூ. 1000 செலவு இருக்க போகுது. ரூ. 500 செலவு இருக்க போகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. போகிறதுக்கு பஸ்ஸு செலவு, அடுத்தது அந்த கோயிலாண்ட போயிட்டு மிஞ்சி போனால் ஒரு ரூ. 50 ரூ. 100 செலவாகும். பழங்களோ வாங்குறது, மற்றபடி அந்த கற்பூரம் வாங்குறது, மற்றபடி விருப்பப்பட்ட கோயிலில் பூசாரி இருக்கிறார், ரூ. 10 ரூ. 20 காணிக்கை செலுத்துங்க உங்களால் முடிஞ்சா. என்ன, ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. தொடர்ந்து 3 வாரம் அந்த கோயிலுக்கு போங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கும். மனமகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஏனென்றால் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். உங்களுக்கு நீங்கள் பார்த்த உங்களுக்கும், பார்க்கின்ற அவர்களுக்கும் நல்லது நடக்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று வணக்கம்.